Hey guys, welcome to Crazy Edits. இப்போ கேப் சீரிஸோட எபிசோட் நம்பர் 2 பார்க்கலாம். மோனாக்கு சாமோட ஆஃபீஸ்லயே ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. அந்த ஆஃபீஸ்ல அவளுக்கு ஒரு கொலீக் ஃப்ரெண்டா இருக்காங்க. அவங்க அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மோனாவை பார்த்த உடனே வாங்க மோனா, நான் உங்களை ஹெச்ஆருக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொல்றாங்க. மோனா சாமோட பிக் அந்த போஸ்டர்ஸ்ல அவுட் சைட்ல நோட்டீஸ் போர்ட்ல இருக்கு. அதை பார்த்துட்டு சைலண்டா நின்றுட்டு இருக்கா. அப்போ அவங்க மோனாவை கூப்பிடுறாங்க. அவ வந்து ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்போ ஃபாரினர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃபாரினர் கிடையாது, பிரிட்டிஷ் தாய் பர்சன், எனக்கு 2 லாங்குவேஜும் தெரியும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹெச்ஆர் வந்து உங்களை ஃபாரினர் நினைச்சுதான் ரெக்வயர் பண்ணாங்க, உங்களை எல்லா கொலீக்ஸ் கிட்டயும் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனா கூப்பிட்டு போறாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஃபாரினர் தான் வர போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க டே அண்ட் நைட்டா. மோனா வர்றதுக்கு முன்னாடி மோனா போன உடனே அந்த பர்சன் கூட வந்து அந்த கொலீக் வந்து இவங்க வந்து ஃபாரினர் கிடையாது, நீங்க உங்களோட லாங்குவேஜ்ல பேசலாம், அவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ஒரு ரிலீஃப் ஆகுது. அப்பா ரிலீஃப். உங்க ப்ரொஃபைல்ல பார்த்தா பிரிட்டிஷர் இருக்கு, பட் ஃபாரினர் இல்லைன்னு சொல்றீங்கன்னு மோனாவை பார்த்து ஹெச்ஆர் கேட்கறாங்க. அவ வந்து நான் பிரிட்டிஷர் தான் மேம், பட் தாய்லாந்துல ஐ எம் லிவிங் இன் தாய்லாந்து அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க நான் தான் உங்களை ஹையர் பண்ண ஹெச்ஆர் சொன்னதுக்கு மோனா வந்து தேங்க்யூ மேம் சொல்றா. நான் உங்களை ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனாவை அந்த கொலீக் கூப்பிட்டு போறாங்க. அப்போ வந்து ஹெச்ஆர் இதான் உங்க டஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பக்கத்துல இருந்த கொலீக் இந்த டஸ்க்கு பக்கத்துலயே மோனாக்கு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு மோனா ஏன் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அப்போ அந்த கொலீக்கு வந்து இவன் பேரு சான், இவனோட அங்க போட்டோ வச்சிருக்காங்க, இவன் வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, ஒரு 2 நிமிஷம் இவங்களுக்காக நம்ம சைலண்ட் ப்ரேயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. அப்ப அந்த பர்சன் சடனா டஸ்க்கு கீழே இருந்து எழுந்து வராங்க. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அது வந்து சும்மா ஒரு பிராங்க் மாதிரி அந்த நியூ எம்ப்ளாய் ஏமாத்துறதுக்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து எல்லாம் பார்த்துட்டு வச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஆஃபீஸை சுத்தி பார்த்துட்டு இருக்கப்போ அவளோட கொலீக் கூட சேர்ந்து அப்போ ஒரு திரும்பி பார்த்தா ஒரு கிளீனிங் லேடி இருக்காங்க. அவங்க பேரு மீ. அவங்க வந்து அங்கேயே ரெஸ்ட் ரூம்லயே தூங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் என்ன பாக்குறாங்க. அப்போ வந்து ஐயோ மேம் சாரி மேம், நான் வந்து ரெஸ்ட் ரூம்லயே ஒரு குட்டி நாப் எடுத்துக்கிட்டேன் மேம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கும் தெரியும் போல மோன் வந்து ஃபாரினர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து வெல்கம் மேம், வெல்கம் டு தி ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஆஃபீஸ்க்கு நீங்க வந்ததுக்கு நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே நான் வந்து ஃபாரினர் கிடையாது, ஹாஃப் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது உங்க பேரு ஹாஃப் பர்சனா அப்படின்னு மீ கேக்குறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, என் பேர் வந்து மோனா அப்படின்னு சொல்றா பக்கத்துல இருந்த கொலீக். அதுக்கு 2 பேரும் சிரிச்சுட்டே இருக்காங்க. நீ வந்து என்ன மாதிரியே ரொம்ப கார்ஜியஸா இருக்க அப்படின்னு அந்த மீ சொல்றாங்க. 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டக்குனு மீ எனக்கு கையில இருந்த ப்ரூம் ஸ்டிக்கை காணோம், எங்க போச்சுன்னு தெரியல, நீங்க பாத்தீங்களான்னு சொல்லிட்டு மோன் கிட்டே அந்த கொலீக் கிட்டே கேக்குறாங்க. அதுக்கு அவங்க மேம் ஒழுங்கா பாருங்க மேம், உங்க கையில தான் மேம் இருக்குன்னு அந்த கிளீனிங் லேடி கிட்டே சொல்றாங்க. இவங்க பேசிட்டு நீ என்ன மாதிரி கார்ஜியஸாவும் அறிவாளியாவும் இருக்க, ரொம்ப கார்ஜியஸான பொண்ணு நீ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போதான் சாம் வர ஆஃபீஸ்க்கு. மோனாவை பார்த்த உடனே டைம் என்ன அப்படின்னு கேக்குறா. மோனா சைலண்டா இருக்கா. அந்த டைம்ல மத்த எம்ப்ளாயிஸ் கிட்ட டைம் என்ன அப்படின்னு கேக்குறா. அப்போ வந்து அவங்க எல்லாம் 9:15 மேம்னு சொல்றாங்க. இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாருமே வந்து மீட்டிங் ரூம்ல இருக்கணும், நான் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். சொல்லிட்டு போயிடுறா. அப்போ எல்லா எம்ப்ளாயிஸையும் ஒரே பரபரன்னு ஆயிடுது ஆஃபீஸ். உடனே என்ன ஆச்சு, ஏன் எல்லாரும் இவ்வளவு அவசரமா இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாம் போனதுக்கு அப்புறமா மோனா வந்து எல்லார்கிட்டையும் கேட்கிறா. அப்போ வந்து இன்னைக்கு ஏதோ பிரச்சனை, நாங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டோம், என்ன ஆச்சுன்னே தெரியல, ஐயோ இவங்க வேற இப்படி சொல்லிட்டு போயிருக்காங்களே சாம் அப்படின்னு எல்லாம் பயப்படுறாங்க. அதுக்கு மோனா எப்படி சொல்றீங்க பிரச்சனைன்னு, அது சாதாரணமா அனௌன்ஸ்மெண்ட் கூட இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவங்களோட பாடி லாங்குவேஜ் வச்சே நாங்க வந்து கெஸ் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க இருக்க பாடி லாங்குவேஜ்க்கு அவங்க பேசின டோனுக்கெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு, என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹெச்ஆர் உடனே அந்த சான் பையனை பார்த்து டேய் நீ தானடா இந்த மாதிரி பிராங்க் பண்றேன்னு பண்ண, அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு போல, உன்னை ஆஃபீஸை விட்டு அனுப்ப போறாங்க, நீ இறந்த மாதிரி நடிச்ச உன கொல்ல போறாங்க அவங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஏன் மேம் என்ன வேற பயன்படுத்துறீங்க, அப்பெல்லாம் கிடையாது மேம், வாங்க மேம் ஆல்ரெடி டைம் ஆகுது, நம்ம வேற போலாம் மீட்டிங் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ட்ரீட் பண்றேன், உங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பண்றேன், ஃபேமிலியில யாராச்சும் டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு எல்லாரும் யார்டா டேட் பண்ணது அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹெச்ஆர் உடனே பார்த்து டே நீ தானடா யாரையோ டேட் பண்ற உண்மையே சொல்றா அப்படின்னு கேக்குறாங்க சானை பார்த்து. அதுக்கு ஏன் மேம் நீங்க வேற அப்படிலாம் இல்ல மேம், டேட் பண்ற அளவுக்குலாம் நான் யாரும் ஒர்த் இல்ல மேம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு சாம் எல்லாரும் வாய முடுங்க, நான் சொல்றது கேளுங்க, ஃபேமிலியில யாராச்சும் டேட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்க. அதுக்கு எல்லாரும் சைலண்டா பயந்துட்டு நின்று இருக்காங்க, யார் மாட்ட போறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்களா உண்மையா சொல்றீங்களா இல்ல நான் ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சாம் எல்லாரும் பயன்படுத்துறா. அதுக்கு உடனே மேம் நாங்க யாரும் எதுவும் பண்ணல மேம் சொல்லிட்டு எல்லாரும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த கிளீனிங் லேடி எல்லாருமே அந்த மீட்டிங் ரூம்ல இருக்காங்க. அப்ப உடனே
ஒரு வீடியோ பிளே ஆகுது. அந்த வீடியோல ஜாக்குன்னு ஒருத்தர் இருக்கான். ஜாக் அப்புறமா அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவங்க 2 பேருமே வந்து கொஞ்சம் ஹக் பண்ணிட்டு ஆஃபீஸ்ல ஃப்ரீ டைம்ல இருந்திருக்காங்க போல. அந்த வீடியோ சாம் கையில மாட்டிடுச்சு. அதுக்கு சாம் உடனே இது ஆஃபீஸா இல்ல ரொமான்ஸ் பண்ற பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அதுக்கு ஜாக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும், மேம் எங்களால ஆஃபீஸ் ஒர்க்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, எல்லாமே நாங்க முடிச்சுட்டு தான் நாங்க இருக்கோம். ஏன் இந்த ஆஃபீஸ்ல இருந்தா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாது ஏதாச்சும் இருக்கா, நீங்க ஸ்ட்ரிக்ட் தான் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு என் ஆஃபீஸ் ஒன்றும் இந்த மாதிரி பண்ற பிளேஸ் கிடையாது அப்படின்னு சாம் ஸ்ட்ரிக்டா சொல்றான். அப்ப அந்த ஜாக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப அழறா. அதனால ஜாக் உடனே அவளை கம்ஃபர்ட் பண்ணிட்டு, மேம் நாங்க எந்த தப்புமே பண்ணல மேம், ஏன் மேம் எங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு ஜாக் சொல்றான். அதுக்கு சாம் உடனே, நீ இந்த ஆபீஸ்ல நீங்க 2 பேர் இருக்கணும்னா ஒன்னு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த ஆபீஸை விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜாக், என்னாலலாம் முடியாது, அப்படி எங்க 2 பேராலும் முடியாது, நாங்க ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் மேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சாம் உடனே, நீங்க அப்போ இந்த ஆபீஸை விட்டு வெளில போயிடுங்க, யூ மே லீவ், நீங்க இந்த ஆபீஸை விட்டு வெளில போயிடலாம், இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆபீஸ்ல வேலை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே, ஏன் இப்படி பண்றீங்க, உங்களோட பொசிஷன்ல இருந்து இப்படிதான் மத்தவங்களை ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படின்னு ரொம்ப கத்திட்டு போயிடுறாங்க. இதோட இந்த செகண்ட் எபிசோட் முடிஞ்சிச்சு. அப்கமிங் வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாம இருக்க லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.